இதுவரை எனக்காக வாழ்ந்த லட்சுமி அம்மாக்காக தான் இனிமே நான் வாழ போறேன். அம்மா, இவர்தான் என் புருஷன். இவர் என்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காரு. இனிமே நான் எங்க வீட்டுல மகாராணி மாதிரி இருக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா நல்லா இருமா 100 வருஷத்துக்கு. பார்த்து குதிக்காத, குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாதுங்க. நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாது லட்சுமிமா. சரி வா. வாசு, என்ன வாசு முகத்துல ஒரே சந்தோஷம் தெரியுது? பவித்ரா, ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த சந்தோஷமான விஷயத்த அப்புறம் கேட்டுக்கிறேன். இப்ப கார் வெளியே ரெடியா இருக்கு, சீக்கிரம் வாங்க போலாம். வாங்க. ஏய், எங்க என்ன கூப்பிடுற? நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஐயோ, எந்த முக்கியமான இடத்துக்கும் நீங்க அப்புறமா போய்க்கலாம். இப்ப முதல்ல என் கூட வாங்க, கார் ரெடியா இருக்கு. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன வேற எங்கேயும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? நீங்க சொல்றதை விட நான் சொல்றது ரொம்ப முக்கியமான இடங்க. என்னங்க அப்படி பாக்குறீங்க? கார் ரெடியா இருக்கு, சீக்கிரம் போய் லட்சுமி நம்ம வீட்டுக்கு உடனே கூட்டிட்டு வந்துடலாம். பவித்ரா கண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போல இருக்கு. நாம எழுதி கொடுத்த வசனத்தை விட்டு வேற எதையோ பேசிக்கிட்டு இருக்குது. சீக்கிரம் வாங்க வாசு, எனக்கு இப்பவே லட்சுமி பார்க்கணும் போல இருக்கு. வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என்னடா, இந்த குடும்பத்துக்காக அந்த பிஞ்சு உயிர் போகட்டும்னு சொன்னவ இப்ப லட்சுமி எங்க கூட்டிட்டு வரலாம்னு சொல்றேன்னா? ஐயோ, ஆமா வாசு, நானும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நல்லா யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் எனக்கும் நல்லா புரிஞ்சுது, ஒரு உயிருங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. சின்ன உயிர் பெரிய உயிர்னு நாம பேதம் பாக்குறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மண்ணுல பிறக்கிற எல்லாருமே ஒரு நாள் சாகதான் போறோம். இதுல ஜாதகம் அது இதுன்னு நாம ஏன் முட்டாள்தனமா ஒரு உயிரை கொல்ல முடிவெடுத்தோன்னு என்ன நானே திட்டிக்கிட்டேன். ஐயோ, இனிமே நம்ம குடும்பத்துக்கு எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் அது நம்ம விதின்னு நினைச்சுப்போம். இதுக்கெல்லாம் லட்சுமி வயித்துல வளர்ற குழந்தைதான் காரணம்னு எப்பவுமே நினைக்க கூடாது. இந்த குடும்பத்துக்காக எந்த ஒரு தாயும் செய்யக்கூடாத ஒரு விஷயத்த நீங்க சொன்னதுக்காக லக்ஷ்மி செய்ய முன் வந்தானா, என்னை விட இந்த குடும்பத்து மேல லக்ஷ்மிக்கு தாங்க அன்பு அதிகம். அப்படிப்பட்ட லக்ஷ்மி இங்கேயே வந்து நிரந்தரமா இருந்து இந்த குடும்பத்தோட வாரிசா அவ பெத்தெடுக்கணுங்க. லக்ஷ்மிக்கு நான் வேலைக்காரியா இருந்து சேவை செய்யணுங்க. ஐயோ, உண்மையாவே பவித்ரா கண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அதான் இப்படி எல்லாம் பேசுது. எனக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? என் குடும்பத்துக்காக, என் குழந்தைக்காக நீ உன் உயிரையும் கொடுப்பன்னு சொன்னப்பவே இந்த குடும்பத்து மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. லட்சுமி அம்மாவோட தியாகத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இந்த குடும்பத்தோட வாரிசுக்கு வேலைக்காரிய வேலை செய்வேன்னு சொல்லும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா ஒரு நாள் நீ வேலைக்காரிய வேலை செய்யறத பாத்துக்கிட்டு லட்சுமி அம்மாவும் சும்மா இருக்க மாட்டா. அவ எல்லா வேலைகளையும் எடுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு வேலைக்காரிய இருந்துதான் அவ வேலை பாப்பா. சரி, பேசி நேரத்தை வீணாக்க வேண்டாம். முதல்ல வாங்க, சீக்கிரமா போய் லட்சுமியை கூட்டிட்டு வந்துடலாம். அவளை உடனே எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. சரி வாசு, ஒரு செகண்ட் இருங்க, ஒரே ஒரு செகண்ட். எங்க போற? இந்த வரேன். லக்ஷ்மிய நல்ல நேரத்துல தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். ஏன்னா அவ மட்டும் இங்க தனியா வரல,
இந்த குடும்பத்தோட வாரிசையும் சுமந்துகிட்டு வரா. ஐயோ வாசு, இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி. அதனால இன்னைக்கும் நாளைக்கும் லட்சுமியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியாது. அப்படி கூட்டிட்டு வந்தா லட்சுமிக்கும் நம்ம வீட்டு குழந்தைக்கும் ஏதாவது ஆயிடுங்க. இப்பதான் என் தங்க கண்ணு பவித்ரா. சொல்லுங்க சிவா. சார், பெங்களூர்ல நம்ம காட்டன் குடோன் எரிஞ்சு 2 பேர் செத்துட்டாங்களா சார்? ஓ மை காட். அதனால நீங்க பெங்களூர் வரணும்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரே ஃபோன் வந்துட்டு இருக்கு சார். நீங்க பெங்களூர் போனாதான் அதை சரி பண்ண முடியும் சார். சரி, நீங்க ஹேண்டில் பண்ணுங்க, நான் இமீடியட்டா வந்துடுறேன். ஓகே சார். என்னாச்சு வாசு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு? போன்ல யாரு? நம்ம பெங்களூர் ஃபேக்டரியில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அங்க ஸ்பாட்ல 2 பேர் இறந்துட்டாங்களா? என்ன வாசு சொல்றீங்க? லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு அந்த குழந்தைய சுமந்துக்கிட்டு வர போறதுக்கும் ஜோசியா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குமா நினைச்சு நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. இனிமே லக்ஷ்மிக்கும் குழந்தைக்கும் யாராலையும் எந்த ஆபத்தும் வராம நான் பாதுகாப்பேன். தயவு செஞ்சு இதுக்காக லக்ஷ்மி வயித்துல இருக்க குழந்தைய அழிக்கணும்னு மட்டும் நீங்க திரும்பவும் நினைச்சிடாதீங்க. இது பாருங்க வாசு, அந்த குழந்தை நம்ம குடும்ப வாரிசு. இனிமே நம்ம ஆபீஸ்ல எது நடந்தாலும், நாளைக்கே நமக்கு ஏதாவது நடந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த விதிதான் நினைப்போம். இதுக்கெல்லாம் காரணம் லக்ஷ்மி வயித்துல உருவான அந்த குழந்தை தான் காரணம்னு நினைக்க கூடாது வாசு. இது பாருங்க வாசு, பெங்களூர்ல நடந்தது ஒரு விபத்து தான். அதுக்கும் இதுக்கும் சேர்த்தெல்லாம் முடிச்சு போட்டு பார்க்காதீங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. திரும்பவும் அந்த குழந்தைய அழைக்கிறேன்னு தப்பான முடிவுக்கெல்லாம் போயிடாதீங்க வாசு. நீ சரியா சொன்ன பவித்ரா. நானும் ஒரு நிமிஷம் நீ சொன்ன மாதிரி இதுக்கும் லட்சுமி அம்மா வயித்துல வளர்ற குழந்தைக்கும் ஜோசியா சொன்ன மாதிரி ஏதோ சம்மந்தம் இருக்குமோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டேன். ஆனா இப்ப அதை நீ எனக்கு தெளிய வச்சுட்ட. நீ சொல்றது கரெக்ட் தான். இப்ப நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட் வச்சும் பிறக்க போற குழந்தைய வச்சு நம்ம கண்டிப்பா பேசக்கூடாது. இனிமே நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அது நம்ம விதி நினைச்சு போயிடணும். சரி, நான் இப்பவே கிளம்பி பெங்களூருக்கு போய் வேலையை முடிச்சுட்டு நாளைக்கே வந்துடுறேன். நீ சொன்ன மாதிரி நாளைக்கு மறுநாள் லட்சுமி அம்மாவை திரும்ப நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுவோம். சரி, நீங்க சீக்கிரம் பெங்களூருக்கு புறப்படுங்க. நான் போய் லட்சுமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. பவித்ரா, ஒரு நிமிஷம். இத உண்டியில காணிக்க காசா போட்டுற. இங்க முட்டாத. நான் சொல்றதை கேட்டு சந்தோஷத்துல அங்க வந்து முட்டு. அத நீ கொட்டாமையே சொல்லிருக்கலாம். நான் பெங்களூர் போயிட்டு வந்துடுறேம்மா. நான் பெங்களூர் போயிட்டு வந்ததும் லட்சுமி அம்மாவை நிரந்தரமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட போறோமா. இனிமே லட்சுமி அம்மா விட்டு சத்தியமா நான் பிரிஞ்சே இருக்க மாட்டேமா. நீங்க சொன்ன மாதிரி லட்சுமி அம்மா ரொம்ப நல்லவம்மா. நான் குழப்பத்துல இருந்தப்போ
நீங்க கண்ணை திறந்து லக்ஷ்மி அம்மா ரொம்ப நல்லவ, அவ கூட நீ சேர்ந்து இருந்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நீங்க சொன்னீங்கல்ல, அப்பதாம்மா இந்த முடிவை நான் எடுத்தேன். லக்ஷ்மி அம்மா இந்த வீட்டுக்குள்ள வந்தா நீங்க சீக்கிரமாவே குணமடைஞ்சிடுவீங்கம்மா. அண்ணா அண்ணா, நிஜமாவே லக்ஷ்மி அண்ணே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறீங்களா? ஆமா காவியா, நான் இப்போ அவசரமா பெங்களூர் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். நான் நாளைக்கே வந்துருவேன். வந்ததும் லக்ஷ்மி அம்மா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலாம். அது வரைக்கும் நீ தான் அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். லக்ஷ்மி அம்மா வீட்டுக்கு வந்ததும் அவ அம்மாவை பத்திரமா பாத்துப்பா. எதுக்கு நான் பெங்களூர் போறீங்க? நான் போயிட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன். அண்ணே, அம்மா உங்க கைய பிடிச்சு விடாம இருக்கிறத பார்த்தா நீ இங்கே இரு, போகாத, போனா ஏதாவது தப்பு நடக்கும்னு அம்மா சொல்ற மாதிரி தோணுதுன்னு. அதனால நீங்க பெங்களூர் போகாதீங்கண்ணே. இல்ல காவியா, நான் போய் தான் ஆகணும். எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒர்க் இருக்கா. எங்க இருக்காரு? இந்த வீடுன்னு தான் சொன்னாங்க. யாரையுமே காணுமே. சரி இரு, நான் கூப்பிடுறேன். ஐயா, ஐயா, யாரையுமே காணும். நல்லா விசாரிச்சியா? சொல்லுங்க. சத்தம் மட்டும் கேக்குது. மேலே பார்க்க கூடாது, கொஞ்சம் கீழேயும் பாருங்க. நாங்க சாமிய பார்க்க வந்திருக்கோம். ஓஹோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பாயலத்துல ஒரு பேர் சொன்னீங்களே, அது நீங்க தானா? ஆமாங்க சாமி, நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது. என் பேர் பாரதி, இவங்க என் அம்மா. இவங்க உங்க அம்மாவா? பார்க்க உங்களோட வயசு கம்மியா இருக்கு, இவங்கள போய் உங்க அம்மான்னு சொல்றீங்க? என்னால நம்ப முடியலையே. நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க என்ன பெத்த அம்மா இல்ல, என் எஜமானி அம்மா, அதான் சொன்னேன். இப்படி புரியுற மாதிரி சொல்லுங்க. என் பேர் பவித்ரா, நான் சுவாமிஜியை பார்க்க வந்திருக்கேன். இவ எனக்கு உதவியா இங்க வந்திருக்கா. சாமி தியானத்துல இருக்காரு. ஓம் ரீம் ஹரீம் மகா. ரெண்டு பேரும் உள்ள வந்து அங்க அமைதியா வந்து உட்காருங்க. வாங்க. ஓம் ரீம் ஹரீம் மகா.
இவரை பார்த்தா பெரிய மந்திரவாதி மாதிரி இருக்கு. எனக்கு சாமியாரன் தான் சொன்னாங்க கண்ணு. இப்பதான் தெரியுது இவர் ஒரு பெரிய மந்திரவாதின்னு. என்ன நீ? சாமியாரை விட நமக்கு மந்திரவாதி தான் இப்ப வேணும். ஏன்னா சாமியாருங்களை நம்ப முடியல. சாமியாருங்க கெட்டதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மந்திரவாதிங்க தான் கெட்டதை தேடி தேடி பண்ணுவாங்க. சாமி, நான் சொன்னனே அவங்க தான் இவங்க. எந்திரிக்க சொல்றாரு கண்ணு. உட்காருங்க. சாமி என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு, சொல்லுங்க. சாமி, நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, ஒரு நிமிஷம். சாமி கிட்ட பொய் சொல்லக்கூடாது. உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு பேசக்கூடாது. என்ன நினைச்சிங்க வந்தீங்களோ அதை சரியா மறைக்காம சொல்லணும். நீங்க தப்பே பண்ணாலும் அதை மறைக்காம சாமி கிட்ட சொல்லுங்க. அப்படி சொன்னாதான் சாமி உங்களுக்கு உதவி பண்ணுவார். உண்மையை சொல்லாம பொய் சொல்றதா இருந்தா இங்க இருந்து இப்பவுமே எந்திரிச்சு போயிருங்க. நாங்க உண்மையை சொல்லிடுறோம் சாமி. நான் ஒருத்தரை உயிருக்கு உயிரா ரொம்ப வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணேன். ஆனா அவரை என்ன விட்டுட்டு ரெண்டாவதா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி அவளுக்கு இப்ப குழந்தை வேற பிறக்க போகுது. நானும் போனா போகுதுன்னு இவ்வளவு நாளா விட்டுட்டேன். ஆனா இப்ப அந்த குழந்தைக்கு என் சொத்தையெல்லாம் எழுதி வைப்பேன்னு என் புருஷன் ஒத்த கால நிக்கிறாரு. என்னடா இது புது கதையா இருக்கு? என் புருஷனோட சொத்தெல்லாம் எப்படியும் என்னை விட்டு போயிடும் போல இருக்கு. நீங்களே சொல்லுங்க சாமி. முறையா தாலி கட்டி முத பொண்டாட்டியா நான் இருக்கும்போது ரெண்டாவதா வந்த அவ குழந்தைக்கு சொத்து போகுதுன்னா யார்தான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்க சாமி? அந்த குழந்தைய அழிக்கிறதுக்கு நீ என்கிட்ட வந்திருக்க இல்லையா? ஆமா சாமி. நீங்க தான் ஏதாவது செஞ்சு அந்த குழந்தை இந்த மண்ணுல பிறக்காத மாதிரி செய்யணும். அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன் சாமி. தாலி கட்டுன பொண்டாட்டி தேவதை மாதிரி நீ இருக்கும்போது உன் புருஷ வேறொரு பொண்ணை தேடி போனானா அவனையும் ஏதாவது பண்ணணுமா சொல்லு? அவனையும் சேர்த்து பண்ணிடுறேன். ஐயோ வேண்டாம் சாமி, அவரை எதுவும் பண்ணிடாதீங்க. அவர்னா எனக்கு உயிர். அவர் இல்லாம என்னால வாழவே முடியாது. உன்ன மாதிரி உத்தமைகளுக்கு எப்பவுமே இந்த நாட்டுல அநீதி நடந்துட்டு தான் இருக்கும். நான் இருக்கிற வரைக்கும் உத்தமைகளுக்கு உதவி பண்ணிட்டே தான் இருப்பேன். கண்டிப்பா அந்த குழந்தைய நான் அழிக்கிறேன். அதுக்கு நீ ஒண்ணு செய்யணும். சொல்லுங்க சாமி. அந்த குழந்தைய அழிக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன செய்யணும் சாமி? உன் வாழ்க்கையை அழிக்க வந்த அந்த பொண்ணோட காலடி மண்ணு ஒரு பிடி வேணும். அது இல்லாட்டி அவ பயன்படுத்துற பழைய புடவை ஒண்ணு வேணும். அதுவும் இல்லாட்டி அவளுடைய தலைமுடி ஒண்ணு வேணும். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வா. இன்னைக்கு அஷ்டமி அமாவாசை. இன்னைக்கு பூஜைய பண்ணா அந்த குழந்தை அவ வயிற்றிலேயே அழிஞ்சு போயிடும்.
உன்ன மாதிரி உத்தமையோட வாழ்க்கையை அழிக்க நினைக்கிற எல்லா பொண்ணுகளுக்கும் இது ஒரு பாடமா அமையணும். போய் எடுத்துட்டு வா. சாமி, உங்க தட்சணை எவ்வளவுன்னு சொல்லவே இல்லையே. நான் கெட்ட காரியத்துக்கு செஞ்சு முடிச்சுடுத்தா பணத்தை வாங்குவேன். நீ நல்ல காரியம் பண்ண சொல்ற. அதனால பூஜை சாமான வாங்குறதுக்கு மட்டும் 1100 ரூபாய் கொடுத்துட்டு போ. நான் சொன்னதுல 3ல ஏதாவது ஒண்ணு கொண்டுட்டு வா. பூஜையை நடத்திடுறேன். இன்னைக்கு அஷ்டமி, அமாவாசை, சிறந்த நாள். போய் கொண்டு வா.